Welcome to the session, children. I hope that the previous sessions and all you are able to understand. Okay, today we are going to see about the anonymous function. What is anonymous function? The nameless function is an anonymous function. Generally, we call anything anonymous means that is a nameless. So, here also one function is going to be called as anonymous means that should not going to have a name. Okay, it is then how I define this as a anonymous function. This function is going to have a keyword called lambda. In the functions types itself, we can learn this lambda function. Okay, so this keyword lambda is going to be used other than that def. Okay, so generally how we declare the function def function name. But here we are not supposed to going to use this def. Other than that, we are going to use the name as lambda. So this is called as a lambda function, and it is also called as a lambda function, I said. So this keyword lambda defines that it is an anonymous function. So whether it is a lambda function means it is going to be a anonymous function. Anonymous function means it is going to be a lambda function. Anonymous function na முதல்ல என்ன அப்படினா பேர் இல்லாத எல்லாத்தையும் தான் நம்ம anonymousனு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ எனக்கு பேர் இல்லாத ஃபங்க்ஷன் தான் anonymous function. இந்த ஃபங்க்ஷனில் பேர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போது என்ன பேர் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஃபங்க்ஷனை எப்படி க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுக்காகத்தான் கீவேர்ட் லேம்டா அப்படின்னு. நம்ம ஃபங்க்ஷனோட டைப்ஸ் படிக்கும்போதே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்னு படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் ஒரு டைப்பாக நம்ம என்ன படித்தோம், லேம்டா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் படித்தோம். ஸோ இப்போ லேம்டா அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நான் இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணேன்னா அது லேம்டா ஃபங்க்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் ஃபங்க்ஷனை, டெஃப் ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஜென்ரலாக ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஆனால் இந்த இடத்துல நான் அந்த டெஃப் கீவேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவேன், லேம்டா. ஸோ இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு கொடுத்தா திஸ் இஸ் கால்ட் அஸ் அ லேம்டா ஃபங்க்ஷன். இந்த லேம்டா ஃபங்க்ஷனை லேம்டா அப்படின்னு ஃபங்க்ஷன் நேம் வந்தாலே அது என்ன ஃபங்க்ஷன் நேம், அனானமியஸ் ஃபங்க்ஷன் நேம். அப்படி இந்த அனானமியஸ் ஃபங்க்ஷனில் இல்லை லேம்டா ஃபங்க்ஷனில் என்ன தான் புதுசு இருக்குது, என்ன தான் யூஸ் இது அப்படின்னு பார்க்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் we are going to see the uses of the lambda function. முன்னாடியே சொல்லிட்டேன் வாட் இஸ் லேம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேம்டா ஃபங்க்ஷனில் என்ன ஸ்பெஷல், என்ன யூஸ்க்காக இந்த லேம்டாஸ் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், இட் இஸ் அ ஸ்மால் திங், ஸ்மால் ப்ரோக்ராம். ஸோ இதுலேயுமே இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரியேட்டிங் எ ஸ்மால் ப்ரோக்ராம், ஸ்மால் ஃபங்க்ஷன் அண்ட் ஒன் டைம் ஃபங்க்ஷன். இந்த லேம்டா யூஸ் பண்ணியனால ஸ்மால் ப்ரோக்ராம்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் ஒன் டைம் ஃபங்க்ஷன்ஸ் தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா. ஒரே ஒரு தடவை தான் என்னால் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண முடியும் யூஸிங் திஸ் லேம்டா ஃபங்க்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லேம்டா ஃபங்க்ஷன் combinations with the functions like filter, map and reduce. இந்த ஃபங்க்ஷன் தனியாக செயல்படுறதுக்கு சான்ஸே இல்லை, தனியாக ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் இதை வந்து எதோட காம்பினேஷனாக இருக்கும் உங்களுக்கு, ஃபில்டர் ஆப்ஷன், மேப்பு, ரெடியூஸர். ஃபில்டர்னால் என்னென்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஃபில்டர் ஆப்ஷன் என்ன பண்ணும், நமக்கு என்ன வேணுமோ அதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். மேப்பு நமக்கு இன்னுமே நல்லாவே தெரியும், நம்மளோட லொக்கேஷன் ஷேர் பண்ணினா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத மேப் சொல்லும். அண்ட் ரெடியூஸ் அப்படிங்கிறது கோடிங்ஸோட வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் இட் டேக்ஸ் மோர் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பட் ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. இதில் நான் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னது, வேரியபிள்ஸு, சரியா. ஸோ இதில் நான் நிறைய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த நிறைய வேரியபிள்ஸை நான் யூஸ் பண்ணினாலுமே எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா. ஃபங்க்ஷன்னாலே ஒரு வேல்யூ தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் இஸ் கோயிங் டு ரிட்டர்ன் ஒன்லி ஒன் வேல்யூ. And moreover, it is accessible only the global variable. லேம்டா எப்பயுமே குளோபல் வேரியபிளையும் பெராமீட்டர், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணுற பெராமீட்டரை தான் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, வேரியபிள் நேம், வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா, அதை தான் என்னால் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் அ பர்பஸ் ஆஃப் யூஸிங் திஸ் லேம்டா ஃபங்க்ஷன். லெட் மீ எக்ஸ்பிளைன் நெக்ஸ்ட் ஹவு we are going to declare this lambda function and general syntax of this lambda function. Okay, now we are going to have the syntax for anonymous function.
anonymous function means what I said, it is a lambda function. ஓகே, இப்போ லாம்டாங்கிற கீவேர்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ லாம்டா கீவேர்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஜென்ரலாக லாம்டா ஆர்குமெண்ட் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்படி கொடுத்தா நமக்கு வந்துடுமா? லெட் மீ கிவ் தி எக்ஸாம்பிள் ஆல்சோ. புக்கில் இருக்க அதே எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறது? லெட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளை நான் என்னவா கன்வெர்ட் பண்ணுறேன்? ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன். எந்த இடத்துல ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன்? லாம்டா ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2 ஆர்குமெண்ட் 1 ப்ளஸ் ஆர்குமெண்ட் 2. ஸோ இந்த லாம்டா அப்படின்னும் போது இந்த சம் வேரியபிள் வந்து எனக்கு என்னவாகுது? லாம்டா ஃபங்க்ஷன் ஆகுது. இதில் நான் 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். ஆர்குமெண்ட் 1 அண்ட் ஆர்குமெண்ட் 2ன்னு 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறேன். கோலன் வச்சதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? எனக்கு 2 வேல்யூஸை ஆட் பண்ண போகுது. ஓகேவா? கோலன் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன் சேம் ஆஸ் லைக் தட். இங்கே இருக்கிற அதே சின்டாக்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களா பாருங்கள். லாம்டா கீவேர்டு இருக்கா? ஸோ இங்கேயும் நான் லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்கா? ஸோ இந்த இடத்துலையும் எனக்கு ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2ன்னு 2 லிஸ்ட் இருக்குது. ஸோ கோலன் வச்சதுக்கப்புறம் எக்ஸ்பிரஷன். ஸோ ஹியர் ஆல்சோ கோலன். எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் த கேல்குலேஷன் பார்ட். ஸோ print sum of 30, 40, print minus 30, 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, minus 30 கொடுத்துருக்காங்க. ஸோ my answer will be first one sum is 70 and the sum is 10, 40 next one. So this is called as a lambda function and how we are going to create the lambda function. In the lambda function la argument 1 and argument 2 and argument 2 அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன, நமக்கு வேரியபிளோட சம்மை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் ஆர்குமெண்ட் லிஸ்ட். நெக்ஸ்ட் we are going to see the concept of return statement.